அனைவருக்கும் வணக்கம். மேற்கு வங்கத்தில் எலெக்ஷன் முடிஞ்சு பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சராக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தீதி அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் தோற்றுவிட்டார். அந்த கட்சி தோல்வியடைந்து அந்த கட்சி எலெக்ஷனால் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்காக அவருடைய மருமகனான அபிஷேக் பானர்ஜின்றது தொகுதிக்கு போகிறாரு. எந்த தொகுதினா சோனார்பூரில் இருக்கிற ஒரு தொகுதிக்கு போகிறார். அந்த சோனார்பூர் தொகுதிக்கு அவர் இறங்கி போகும்போது அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் அவங்கள சோர் சோர் அப்படின்னு கத்தி, அதாவது திருடன் திருடன் சொல்லி கத்தியிருக்கிறாங்க. முட்டையாலையும் கல்லை கொண்டும் அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னா, நம்ம அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நல்ல ஒரு பேச்சாளர் திமுகவை சேர்ந்த பொன்முடி அவர்கள் அவருடைய தொகுதியில் இங்கே போகும்போது சேத்தால் அடித்தாங்க. மம்தா பானர்ஜியுடைய மருமகனை தக்காளியும் முட்டையும் கல்லும் கொண்டு அடிச்சிருக்காங்க. பொன்முடியை சேத்தால் அடித்தாங்க. இந்த வடிவேல் சொல்வார்ல, சேத்தால் அடி வாங்கிச்சு சோத்தால் அடி வாங்கிச்சுன்ட்டு. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிற எம்பி அவர் யார்? அபிஷேக் பானர்ஜின்ற ஒரு எம்பி. அவர் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பொன்முடி எம்எல்ஏவாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். இவங்களெல்லாம் எதுக்கு மக்கள் சேத்தாலையும் இன்னும் 4 பேர் அடிக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, மக்களுக்கு இவங்கெல்லாம் சேவை செஞ்சு வந்துருங்க. இவங்களோட சேவையை சரியான முறையில் செஞ்சுருக்காங்களான்னா இல்லை, எங்கேயோ ஒரு தவறிப்பாங்க. அதை மக்கள் எடுத்து சொல்லும்போது இவங்க திருத்திக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஒரு பவர் செட்டில் போய் உட்காரும்போது நான் தான் எல்லான்ற அகங்காரம் வந்துடுது. அகங்காரம் நாம்னு சொல்லாமல் நானுன்னு சொல்லும்போது அகங்காரம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நானுன்ற அகங்காரம் இவங்களுக்குள் வரும்போது என்னை மாரி என்ன நடந்துடும் பார்த்துக்குவோமே, நான் தான் பவர் சென்டரில் இருக்கிறேன்னு மக்களை அடக்கி ஒடுக்கலாம். அந்த பவரை கொடுத்ததே மக்கள்ன்றதை இந்த இடத்துல மறந்துடுறாங்க. அவங்க எப்போ இந்த மக்கள் கொடுத்த பவர் மக்களால் வந்ததுன்றதை மறந்துட்டு நானே பவர், நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல தான் மக்களுக்கும் இந்த மாதிரி தலைவர்களுக்கு இடையில் ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு ஈகோ உருவாகுது. அப்போது அந்த மக்கள் நான் போட்ட ஓட்டை வாங்கிட்டு என்னையே நீ மிதிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேத்தாலையும் மற்ற இதுவாலும் அடிக்கிறாங்க. இது மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு மக்கள்கிட்ட தரை உரிவாக பேசுகிறது, செக்ஷுவலாக கெட்ட வார்த்தையில் பேசுகிறது. நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் அரசியலுக்கு வந்துட்டோமா? அப்போ மக்கள் ஓட்டு போடாத நீங்களே மன்னர்களா டைரெக்டாக வந்துடுறதுக்கு? உங்கள் தாத்தா கூட்டாங்காலத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக வரீங்களா? இல்லை, இது ஜனநாயக நாடு இல்லை. மக்கள் தானே ஓட்டு போட்டிருப்போம். அந்த மக்கள் ஓட்டை மறந்து இவங்க தன்னிச்சையாக செயல்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும். இனியாவது எந்த கட்சியை சேர்ந்தவங்களாலும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு மக்கள் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாமல் போகும்போது சேத்தால் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது கூட அடிப்பார்கள். இவர்களெல்லாம் திருந்த வேண்டும். மீண்டும் ஒரு